ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவையரசல். வாங்க சுண்டக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் நான் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு அதை வந்துட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அதில் நம்ம வந்து இந்த சுண்டக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த கசப்பெல்லாம் லைட்டாக அந்த கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகும். ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லெண்ணெயில். இப்போது அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதாவது தனியாக கொஞ்சம், உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. காஞ்ச மிளகாய் நம்ம எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். புளியுமே நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே போட்டுக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்காக நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன், துருவின தேங்காய். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிச்சிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். தாளிக்கிறது நம்ம எந்த மாதிரி வேணால் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அதுவும் அப்படியும் தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கடுகும் கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசைக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கும் ஏற்ற சைட் டிஷ் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.